செய்தியாளர் மோகன்ராஜ் இருக்கிறார். மோகன்ராஜ், பிரதமருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த இடத்துல, எந்த பகுதியில நீங்க இருக்கிறீங்க? அங்க இப்போது களச்சூழல் என்னவாக இருக்கிறது? நாம் இப்ப இருக்கக்கூடியது அந்த மாநாடு, தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு 2025 நடைபெறும் அந்த திடல் இருக்கக்கூடிய நுழைவு பகுதியில் தான் இருக்கும். சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதியை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி அந்த விழா நடக்கும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். இந்த சாலை முழுவதுமே முறையிலான பல்வேறு கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து பிரதமரை வரவேற்பதற்கான ஒரு உற்சாக வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த திடலின் நுழைவாயு பகுதியில் காளி நடனம் மற்றும் தாய்லாந்து பாரம்பரிய நடனம் ஆகிய நடனங்களோடு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் செல்லக்கூடிய சாலைகள் முழுவதுமே பல்வேறு வகையிலான கலை நிகழ்ச்சி, முருகன் நடனம், சிவன் நடனம், அது மட்டுமல்லாமல் கொங்கு பாரம்பரியத்தின் முக்கியமான வள்ளி கும்மியாட்டம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் இந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கண்டு ரசித்தபடியே பிரதமர் நரேந்திர மோடி இந்த சாலையை கடந்து தற்பொழுது மாநாடு நடைபெறக்கூடிய விழா மேடைக்கு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இயற்கை வேளாண்மை மாநாடு நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்று பல முக்கியமான விஷயங்கள் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைப்பதோடு விவசாய சிலருடன் கலந்துரையாடலிலும் ஈடுபடுகிறார். அது மட்டுமல்லாமல் சிறந்த முறையில் இயற்கை வேளாண்மை செய்து வரும் விவசாயிகளுக்கான விருதுகளையும் பிரதமர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்த விழா நடைபெறும் இடத்தை நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி சென்று கொண்டிருக்கிறார். வழியெங்கும் அவருக்கு கையசைத்தபடி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த வண்ணம் இருக்கிறார்கள். திலகவதி, இந்த வேளாண் மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்களால் யாரெல்லாம் கௌரவிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு? இயற்கை விவசாயிகள் குறித்து பேசியிருந்தீர்கள். இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம், அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கிறது மோகன்ராஜ்? திலகவதி, முக்கியமாக வல்லரசை நோக்கி என்ற அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்தால் மட்டுமே இந்தியாவிலிருந்து, ஏன்னா இந்தியாவோட முதுகெலும்பாக கருதக்கூடியது விவசாயம். எனவே விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும். அதே போல இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் வழங்கி அந்த விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள், வேளாண் பெருமக்கள் மற்றும் அத்துறையை சார்ந்த வல்லுநர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுவதா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தற்பொழுது இயற்கை வேளாண்மையை சிறந்த முறையில் செய்து வரக்கூடிய விவசாயிகள் 10 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இயற்கை விவசாயத்தை எந்த அளவில் ஊக்குவிக்க முடியும், அதற்கான தொழில்நுட்பங்கள் என்னென்ன, இது போன்ற விஷயங்களும் இந்த மாநாட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கக்கூடிய இந்த இயற்கை வேளாண்மை மாநாடானது 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இந்த 3 நாட்களிலும் பல முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக இயற்கை விவசாயத்தை இந்திய அளவில் எந்த வகையில் மேம்படுத்துவது என்பது குறித்த பல்வேறு விவரங்கள், அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப ரீதியாக விவசாயத்தை முன்னெடுத்து செல்வது, முன்னேற்ற பாதைக்கு வேளாண் பெருமக்களை அழைத்து செல்வது எப்படி, இது போன்ற பல சிறப்பம்சங்கள் இந்த விவசாய மாநாட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திலகவதி, மோகன்ராஜ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. நமது செய்தியாளர் சுதீஷும் இணைந்திருக்கிறார். அதே களத்திலிருந்து நாம் அவருடனும் பேசலாம். சுதீஷ், பிரதமருடைய கோவை வருகை இன்றைக்கு உற்று நோக்கப்படுகிறது. அவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு குறித்து இன்னும் விரிவா சொல்லுங்க. திலகவதி, பிரதமர் மோடி ஒரு நாள் பயணமாக இன்று கோவை வந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு சார்பில் கோவை கொடிசியா அரங்கில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை துவக்கி வைப்பதற்காகத்தான் பிரதமர் மோடி நேரடியாக கோவைக்கு வந்திருக்கிறார். தற்போது தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய வரவேற்பை சாலையில் அவர் ஏற்று இன்னும் சற்று நேரத்தில் கோவை கொடிசியா அரங்கிற்கு அவர் வர இருக்கிறார். வந்து மாநாட்டை துவக்கி வைத்து அவர் உரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக இயற்கை விவசாயம் குறித்து அந்த உரை நடைபெற இருக்கிறது. முன்னதாக அந்த மாநாட்டை தொடங்கி வைத்து ஆண்டுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் PM கிசான் திட்டத்தில் 21வது தவணையாக 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி உதவித்தொகையை அவர் வழங்கி இருக்கிறார். அந்த இயற்கை விவசாயம் குறித்த ஒரு முக்கியமான உரை இங்கு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நஞ்சில்லா உணவை வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இயற்கை விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் மத்தியில் இந்த உரை அவர் நிகழ்த்த இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த மாநாடு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக இயற்கை விவசாயத்தை முன்னிறுத்தி பல்வேறு அம்சங்கள் அடங்கிய ஒரு கொள்கை முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான், ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மாநாடு துவங்க இருக்கிறது. பல்வேறு அம்சங்கள் இயற்கை விவசாயத்தில் உருவாக்கப்பட வேண்டும், அவற்றை ஊக்குவிக்கும் விதமாகவும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை அறிவிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் இந்த மாநாட்டின் வழியாக வலியுறுத்தப்பட இருக்கிறது. இந்த மாநாட்டில் அந்த உரை என்பது ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்த விவசாய அமைப்புகள் மத்தியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் சுமார் ஒரு 5000 பேர் அமரும் விதமாக இந்த அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என 4 மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள், தென்னிந்திய அளவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விவசாயத்தில் சாதனை படைத்த 10 விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி அவர்களை கௌரவித்து விருது வழங்க இருக்கிறார். குறிப்பாக விவசாயம் என்பது இயற்கை விவசாயத்தில் பல்வேறு சாதனைகள் புரிந்தவர்களுக்கு, சமுதாயத்தில் இயற்கை விவசாயம் குறித்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த இயற்கை விவசாயத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளை கௌரவித்து அவர்கள் இந்த 10 விருதுகளை 10 பேருக்கு விருது வழங்க இருக்கிறார். நாம் காலை முதல் புதிய தலைமுறை பிரத்யேகமாக கோவை இருகூர் பகுதி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி, இயற்கை விவசாயம் செய்து வரும் தங்கவேலு அவர்களுடைய அந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 1991ஆம் ஆண்டு முதலே இயற்கை விவசாயத்தை அவர் நஞ்சில்லா உணவை வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த களத்தில், விவசாய களத்தில் அவர் தொடர்ச்சியாக பயணித்து வருகிறார். இது போன்ற விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாகத்தான் தற்போது இந்த மேடை தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இயற்கை விவசாயம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இயற்கை விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் அவர் கலந்துரையாடும் ஒரு நிகழ்ச்சியும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திலகவதி விவசாய உற்பத்தி பொருட்களை பார்வையிடுகிறார். இந்த ஒடிஷா வளாகத்தில் 200 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உற்பத்தி செய்யப்பட்ட இயற்கை உணவு, இயற்கை பொருட்கள், இயற்கை விவசாயம் செய்து வைக்கப்பட்ட அந்த பொருட்களையும் அவர் பார்வையிடுவதாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திலகவதி, நிகழ்வு குறித்து விரிவாக ஒவ்வொரு அம்சமாக சொல்லியிருக்கிறீர்கள். 10 விவசாயிகளுக்கு, இயற்கை வேளாண் செய்யும் விவசாயிகளுக்கு விருது வழங்கப்படுவதாக, கௌரவிக்கப்படுவதாக கூறியிருந்தீர்கள். எந்தெந்த பிரிவுகள்ல இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது சுதீஷ்? திலகவதி, அதாவது இந்த மாநாட்டின் ஒரு முக்கிய சாராம்சமாக பார்க்கப்படுவது தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு. இந்த அடிப்படையில் தான் இதனுடைய சாராம்சம் இருக்கிறது. முக்கியமாக தற்போதைய விவசாய களத்தில் மண் அந்த தன்மையை, இயற்கை தன்மையை, விழித்தன்மையை இழந்திருக்கிறது. நஞ்சில்லா உணவை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த மாநாடு என்பது ஒரு நோக்கமாக கருத்தில் கொண்டு எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு தான் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த விருதும் இருக்கும். நிச்சயமாக சுதீஷ், தொடர்ந்து இணைந்தே இருங்க. நம்ம தொடர்ந்து நிகழ்வு குறித்து பேசலாம்.